வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நான் பார்க்க போகிறது ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் கிரேவி. இது வந்துட்டு கிரில்டு சிக்கனின் காளி மிர்ச் கிரேவி. இது வந்துட்டு ஒரு நார்த் இந்தியன் ரெசிபி. நம்ம ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்ற நிறைய ரெசிபிஸ் வந்துட்டு நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு நினச்சிக்குவோம். ஆனால் வந்துட்டு வீட்லேயே அது ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யலாம். ரெஸ்டாரண்ட்டை விடவே டேஸ்டியாக நம்ம செய்ய முடியும். இன்னும் ஹைஜீனிக்காக செய்ய முடியும் வீட்டில் செஞ்சோம்னா. காளி மிர்ச் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட பெப்பர் பவுடர், மிளகு தான் வந்து காளி மிர்ச் அப்படின்னு நார்த்தில் சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு நம்ம வேற சில்லி பவுடர் காரம் இல்லை, பெப்பர் காரமும் கிரீன் சில்லி காரமும் தான் நம்ம ஆட் பண்ணுவோம். அதனால இது வந்துட்டு காளி மிர்ச் கிரேவி அப்படின்னு சொல்றாங்க அவங்க. இந்த கிரேவி வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவரோட இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரிச் அண்ட் க்ரீமியாகவும் இருக்கும், ஸ்பைசியாகவும் இருக்கும். இது வந்து நான், ரோட்டி, சப்பாத்தி, தந்தூரி நான், ஆலு பரோட்டா அதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஒரு சில புலாவுக்கும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம். இது தொட்டு சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த கிரேவி. இந்த டேஸ்டியான கிரில்டு சிக்கனின் காளி மிர்ச் கிரேவி செய்யறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற சிகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க, இப்போ இந்த டேஸ்டியான சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். சிக்கன் காளி மிர்ச் கிரேவி அதுக்கு வந்துட்டு நம்ம சிக்கனை ஒரு மேரினேட் பண்ணணும். சிக்கனை வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் பீசஸாக வெட்டி வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம கிரில் பண்ண போகிறோம் கிரேவியில் போடுறதுக்கு முன்னாடி. இப்போ இதை ஒரு மேரினேட் பண்ணணும். நான் எடுத்திருக்கிறது முழுக்கவே போன்லெஸ் சிக்கன். இது ஃபுல்லும் ஒரு 200 கிராம்ஸ் அளவுக்கு இருக்கும் இந்த சிக்கன். இப்போ இதில் வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கலாம். தயிர் வந்து எப்போதும் சிக்கனை வந்துட்டு சாஃப்டாக குக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நல்லா ஜூஸியாகவும் இருக்கும் சிக்கன், அதுக்காக தான் நம்ம தயிர் ஆட் பண்ணுறோம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்திக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். நம்ம கிரேவியில் அப்புறமேட்டு உப்பு சேர்த்துவோம். இப்போ இந்த சிக்கனுக்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும் சேர்த்திக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த சிக்கன் வந்துட்டு நல்லா ஒரு நீங்கள் நைட் செய்ய போறீங்கன்னா நீங்கள் காலையிலேயே இதை வந்துட்டு போட்டு மேரினேட் பண்ணி வச்சுடுங்க. ஒரு 4-5 ஹவர்ஸ் மினிமம் ஊறிச்சுன்னா இது ரொம்ப நல்லா இருக்கும். ஓவர் நைட் வச்சிங்கன்னா இன்னும் பெட்டர், இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஓவர் நைட் வைக்கிறதுனா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுடுங்க. 4-5 ஹவர்ஸ் வைக்கிறதுனாலும் நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுடுங்க. இதை ஃப்ரீசரில் கீழ் கம்பார்ட்மெண்ட்டில் வச்சுடுங்க. இந்த சிக்கன் நம்ம மேரினேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இது நான் ஒரு 4 மணி நேரம் வைக்க போகிறேன் இது ஃப்ரிட்ஜில். ஒரு குக்கர் அடுத்து வச்சிருக்கிறேன். இதில் வந்துட்டு நம்ம ஒரு வெங்காயம் இந்த மாதிரி ரஃபாக சாப் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது ரெண்டையும் இந்த குக்கரில் சேர்த்திக்கலாம். இது வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரே ஒரு விசிலுக்கு நம்ம வேக வச்சுக்க போகிறோம். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்துட்டு ஒரு விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம குக்கரில் போட்ட வெங்காயமும் முந்திரி பருப்பும் நல்லா வெந்துருச்சு பாருங்க. நல்லா கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு வெங்காயம் வெந்து. இப்போ இதை ஆறுனதுக்கப்புறம் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வேக வச்ச ஆனியன் முந்திரி அது ரெண்டையும் அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சிருக்கிறேன். நீங்கள் வந்துட்டு இதை தாளிக்கிறதுக்கு வந்துட்டு நெய் யூஸ் பண்ணலாம், இல்லைனா பட்டர் யூஸ் பண்ணலாம். இல்லை ரெண்டும் வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு இதில் கீ போடுறேன். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். இதில் நீங்கள்லாம் ஆயில் கீ ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கூட போடலாம். நெய்யோ பட்டரோ விட்டு தாளிச்சிங்கன்னா அது நல்ல டேஸ்டியாக இருக்கும். இது நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த கிரேவி. நெய் சூடாகட்டும். அதுக்குள்ள நம்ம தாளிக்கிறதுக்கு என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்துக்கலாம். இதுக்கு வந்துட்டு கொஞ்சமா இஞ்சி இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேன். இது பாருங்க, நல்லா கேரட் துருவதில் போட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேன். இது வந்துட்டு ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம் இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சிருக்கேன். இந்த கிரேவியில் வந்துட்டு நம்ம சில்லி பவுடரை யூஸ் பண்ண மாட்டோம். பெப்பரோட காரமும் இந்த பச்சை மிளகாயோட காரம் மட்டும்தான். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பச்சை மிளகாயும் பெப்பரும் சேர்த்திக்கலாம். இப்போ கீ காஞ்சிச்சு. இதில் வந்துட்டு இந்த இஞ்சி போட்டுக்கலாம். இது கூடவே இந்த வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்திடுங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டோம். லேசாட்ட ஒரு டிரான்ஸ்லூசண்டாக ஆகணும். ஒரு மாதிரி கண்ணாடி மாதிரி ஒரு டெக்ஸ்சர் வரணும், ஒரு பிங்கிஷ் ஷேடில் வந்துட்டு. அது வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாமே நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த வெங்காயம் முந்திரி பேஸ்ட் இதில் போட்டுடலாம்.
இதுல கொஞ்சமா தண்ணி விட்டு இதையும் அதோட ஆட் பண்ணிக்கலாம். மிக்சியில கொஞ்சமா தண்ணி விட்டு இந்த தண்ணி இதுல ஆட் பண்ணிடுங்க. இதுல முந்திரி பருப்பு இருக்கிறதுனால இது சீக்கிரமா திக்காயிடும். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு இதுல வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுல நம்ம சிக்கனையும் கிரில் பண்ணி போடுவோம், அதனால கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியா பெப்பர் பவுடர் சேர்த்துறேன் நான். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளவு பெப்பர் வேணுமோ அவ்வளவு சேர்த்திக்கலாம். இதுல பச்சை மிளகாயும் பெப்பர் காரம் மட்டும்தான், நம்ம சில்லி பவுடர் யூஸ் பண்ண மாட்டோம் இதுல. அதே மாதிரி 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியா சீரகத்தூள் சேர்த்திக்கோங்க. இந்த சிக்கன்ல உப்பு சேர்த்திருக்கோம், இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்திக்கலாம். அதுல இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை மூடி வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இந்த கிரேவி மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இதை நல்லா வேக விடுங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த சிக்கன் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சு ஒரு 4 மணி நேரம் ஆச்சு. நான் அதை ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெளியில எடுத்துட்டேன். இதை லைட்டா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை வந்து நம்ம நெருப்புல வந்து கிரில் பண்ண போறோம். இதுக்கு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு கம்பி எடுத்துக்கோங்க, கிரில் பண்ற கம்பி. இதுல வந்துட்டு நம்ம இந்த சிக்கனை வந்துட்டு குத்திக்க போறோம். இதுல இந்த மாதிரி இன்னொரு கம்பிலையும் நான் குத்திக்க போறேன். பாருங்க, இந்த மாதிரி 2லையும் குத்தியாச்சு. இப்போ இந்த மேரினேஷன் வந்துட்டு இந்த சிக்கன் மேலேயே லேசா தடவி விட்டுருங்க. இப்படியே நம்ம சிக்கன் எல்லாத்தையும் இந்த மாதிரி கம்பியில் குத்திட்டோம். இப்போ இதை வந்துட்டு நம்ம நெருப்புல சுட்டு எடுக்க போறோம். இப்போ அடுப்பு பத்த வச்சாச்சு. நாம வந்து அந்த குத்தி வச்சிருக்கிற சிக்கனை வந்துட்டு கிரில் பண்ணி எடுத்துக்க போறோம். பாருங்க, இந்த சிக்கனை வந்துட்டு இந்த மாதிரி நெருப்புல காட்டி நம்ம கிரில் பண்ணிக்கலாம். இது சீக்கிரமே கிரில் ஆயிடும். ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துட்டு இது கிரில் ஆயிடும். ஈரெல்லாம் சுடுவோம்ல, அந்த மாதிரி தான் இதுவும் சுட்டு எடுக்க போறோம். உங்ககிட்ட ஓவன் இருந்ததுன்னா அவன்ல வந்துட்டு நீங்க ஒரு 10-15 மினிட்ஸ் கிரில் பண்ணீங்கனாலே இது கிரில் ஆயிடும். நீங்க அப்படியே வச்சு எடுக்கலாம். இல்ல இந்த மெத்தட் வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பேன்லயே கூட லேசா பட்டர் போட்டு அதுல வந்துட்டு நீங்க சிக்கனை போட்டு நீங்க கிரில் பண்ணி எடுக்கலாம். அப்படியும் எடுக்கலாம். இந்த மாதிரி பண்ணி எடுத்தோம்னா ஒரு நல்ல ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் இருக்கும் நெருப்புல சுட்டதுனால. ஆக்சுவலா இதுவே ஒரு தனி ரெசிபி. இது வந்துட்டு ஒரு டிக்கா மாதிரி இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு தனியா சாப்பிட்றதுக்கு நீங்க அப்படியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி தனியா இந்த மாதிரி சிக்கனை கிரில் பண்ணி கூட ஆனியன் லெமன் வெஜ் எல்லாம் வச்சு நீங்க சாப்பிடலாம். ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த மாதிரி சாப்பிட்டீங்கனாலும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் டர்ன் பண்ணி நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஓவரா சுற்றக்கூடாது. ரொம்ப நேரம் சுட்டிங்கன்னா இது வந்து ஹார்ட் ஆயிடும். சிக்கன் அந்த சாஃப்ட்னஸ் போயிடும் இதுல இருக்கிறது. மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் ஆகும், அவ்வளவுதான் ஆகும். அதுக்கு மேல நீங்க வந்து இதை சுட வேணாம். ஏன்னா நம்ம கிரேவில போட்டு கொஞ்சம் நேரம் வேகும் இந்த சிக்கன். அதனால ரொம்ப நேரம் நீங்க வந்து கிரில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் இந்த மாதிரி அடுப்புல கிரில் பண்றது அவ்வளவு நல்லது இல்லை அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க. ஆனா நம்ம இது ரொம்ப நேரம் கிரில் பண்றது இல்லை. எப்படி நம்ம சுட்டு கத்திரிக்காய் குழம்புக்கு வந்துட்டு கத்திரிக்காய் எல்லாம் சுடுறோம் அடுப்புல, அந்த அளவுக்கு தான் நம்ம இதையும் சுடுறோம். அதனால இதுல பெருசா ஒன்றும் கெடுதல் இருக்காது. பாருங்க, கிரில் மார்க்ஸ் வந்துச்சு பாருங்க. அதுக்குள்ளயும் பாருங்க நல்லா கிரில் ஆயிடுச்சு. எல்லா பக்கமும் கிரில் மார்க்ஸ் வந்துச்சு. இப்ப வெந்திருக்கும் சிக்கன். இப்ப நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்ப பாருங்க, நம்ம கிரில் பண்ணி எடுத்துட்டோம் சிக்கனை. இப்ப இதுல இருந்து ரிமூவ் பண்ணிடலாம் சிக்கனை. இது எவ்வளவு சாஃப்டா இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்க. நல்லா சாஃப்டா குக் ஆயிருக்கு பாருங்க. பீஸ் பீஸா பிஞ்சு வருது பாருங்க. இப்போ நம்மளோட கிரேவி செக் பண்ணலாம். இப்போ பாருங்க, ஒரு 2-3 மினிட்ஸ் ஆச்சு இந்த கிரேவி நம்ம போட்டு. இங்க பாருங்க, கிரேவி திக் ஆயிடுச்சு. இப்போ இந்த கிரேவில நம்ம கிரில் பண்ணி வச்சிருக்கிற இந்த சிக்கன் ஆட் பண்ணிடலாம். நீங்க வேணா இதை பீஸா பண்ணியும் போடலாம், சின்ன சின்ன பீசஸா. இல்லை இப்படியே போடுறதுனால போடலாம், எப்படி வேணா போடலாம். சிக்கனே போட்டாச்சு இதுல. இப்போ இதுக்கு மேல வந்துட்டு நம்ம கொஞ்சமா இது வந்து வெந்தயக்கீரை, ட்ரைடு வெந்தயக்கீரை, இது கசூரி மேத்தி, இதுவும் புதினா தலையும் கொஞ்சமா போட போறோம். இது ரெண்டையும் இதுல போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சு நம்ம குக் பண்ண போறோம் இந்த சிக்கனை. இது மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதோட. இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் இது இப்படியே ஸ்லோ குக் ஆகட்டும். ஃப்ளேம் நல்லா சிம் பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். நான் இதில் டைமர் செட் பண்ண போறேன் 5 மினிட்ஸுக்கு. ஒரு 5 நிமிஷம் இப்படியே வேகட்டும். நம்ம சிக்கன் போட்டு வச்சு ஒரு 4 நிமிஷம் ஆச்சு. இன்னும் 1 நிமிஷம் இருக்கு.
நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். பாருங்க கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு, ரெடியூஸ் ஆயிடுச்சு. இப்போ சிக்கன் வந்துட்டு நல்லா சாஃப்ட் ஆயிருக்கும் இந்த கிரேவியோட சேர்ந்து. நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் இங்கே ஓரத்தில் தெளிஞ்சிடுச்சு பாருங்க. இப்போ நம்மளோட கிரில்டு சிக்கனின் காலி மிர்ச் கிரேவி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த டேஸ்டியான சிக்கன் கிரேவியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.